ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் குறிப்பிட்ட ஒரு வீடியோ நம்ம மொபைல் மூலிமா எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் மூலிமா நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறது, அப்லோட் பண்ணும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும், அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கான இன்னொரு முக்கியமான ரீசன், முன்ன வந்து யூடியூப்ல இருந்த அப்டேட் வேற, இப்போ இருக்கிற அப்டேட் வேற அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்டு யூடியூப்ல வந்து முன்ன நம்ம வீடியோ கிளிக் பண்ணோம்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவே வீடியோ வந்து அப்லோட் பண்ற மாதிரி ஒரு செக்ஷனுக்குள்ள போயிடும். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிளஸ் சிம்பிள கிளிக் பண்ணி அதுக்கு அடுத்து அப்லோட் வீடியோ கொடுத்து அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போற மாதிரி இருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருந்தது, கிரியேட்டர் ஷார்ட் மாதிரியான ஆப்ஷன்லாம் வந்துச்சு. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் கிளியரா நம்ம வந்து ஸ்கிரீன் வீடியோ மூலமாவே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். லைவா வந்து நான் எப்படி அப்லோட் பண்றேன் அப்படிங்கறத உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ இதை பத்தி தான் இருக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்து இது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து மொபைலில் யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணி எப்படி ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோ மூலிமா நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். கைஸ் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய மொபைலில் நான் வந்து ஜஸ்ட் யூடியூப் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம், அந்த ப்ளஸ் சிம்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ண உடனே சிலருக்கு கொஸ்டின் என்னன்னா, அந்த கிரியேட்டர் ஷார்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாமோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஜஸ்ட் லைவுக்கான ஆப்ஷன், அதுக்கப்புறம் கிரியேட்டர் ஷார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்டுக்கு பிலோவாக மேக் பண்ணும்போது நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து நல்ல நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். மற்றபடி நீங்கள் அப்லோட வீடியோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க வீடியோஸ் வரும். அதில் நீங்கள் எடிட் பண்ணி கரெக்டாக பக்காவாக வச்சிருக்க வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 1 செகண்ட் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு டேப் பண்ணிங்கன்னா அது வந்து பாஸ் ஆகிரும், அதாவது ஸ்டாப் ஆகிரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ப்ளே பண்ணி கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனை இப்போ நான் கொடுத்துக்கிட்டேன். கொடுத்ததுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கும். நீங்கள் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அன்லிஸ்டட் அப்படிங்கிற ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. பப்ளிக்லேயோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷனை கொடுக்குறத விட அன்லிஸ்டட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ப்ரைவேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஷெட்யூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து குறிப்பிட்டு வந்து நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ளே ஷெட்யூல் பண்ணி வைக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் ஆகிற மாதிரி. ஸோ அதனால் அன்லிஸ்டட் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷன், அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து லொக்கேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு பிளேலிஸ்ட் ஆப்ஷன்லாம் இருக்குது. லொக்கேஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்குறேன். அந்த ஒரு இதை வந்து கிளிக் பண்ணால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து அந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் வந்து அதில் வந்து ஆட் ஆயிரும். வீடியோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே உங்களுக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அந்த லொக்கேஷனும் காட்ட ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் ரிமூவ் பண்ணணும்னா அதுலேயே இந்த இன்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ட் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு மேட் ஃபார் கிட்ஸா இல்லைனா நோ மேட் ஃபார் கிட்ஸா அப்படிங்கிறது கேட்கும். நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். என்னுடைய வீடியோ வந்து குழந்தைகளுக்காக கிடையாது, பொதுவாக எல்லாருக்குமே உள்ள மாதிரி தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது எதுவுமே அப்படிங்கிற மாதிரி நோன்னு கொடுத்துக்கிட்டேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டேன். அப்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி வெயிட்டிங் ஃபார் ஒய்ஃபைன்னு வந்துச்சுன்னா ஜஸ்ட் உங்களுடைய அக்கௌண்ட் ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய சேனல் அக்கௌண்ட் ஆப் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷன் பாட்டமில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக ஜென்ரல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜென்ரல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அடுத்தது அதில் அப்லோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்லோட்ஸுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒன்லி வென் ஒய்ஃபை ஆன் ஒய்ஃபை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து ஆன்னு கொடுத்து நீங்கள் எனி நெட்வொர்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ப்ரிப்பேரிங் அப்படின்னு சொல்லி வரும். அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆயிரும். ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 1 by 1 எவ்வளோ ஃபைல் சைஸ் அப்படிங்கிறதையும் அதில் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் இப்போ ப்ரிப்பேரிங் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிப்பேரிங் வந்து ஜஸ்ட் முடிஞ்சிடும் சீக்கிரமே. பட் அப்லோட் ஆகும்போது தான் உங்களோட டேட்டாவை பொறுத்து அந்த நேரம் வந்து ரொம்ப நேரம் இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு ஆக ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 572 MB கிட்ட இருக்குது. ரொம்ப லேட் ஆகலாம். பட் நான் இப்போ அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். சின்ன வீடியோவாக ஒன்று, அது ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிறதால அந்த ஒரு வீடியோ இப்போ அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஜஸ்ட்டு ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இல்லைனாலும் ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரில் போய் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி வீடியோக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணி அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதில் டைட்டில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் இந்த வீடியோ எதை பற்றினது அப்படிங்கிறத சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. ஒரு 100 வார்த்தைக்கு உள்ளே இருக்கணும். பட் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 50 வேர்ட்ஸுக்கு 50 வார்த்தைகளுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எழுதிருங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து ஆட் டிஸ்கிரிப்ஷன் அப்படி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் உங்களுடைய வீடியோ வந்து எதை பற்றி இருக்குது அப்படிங்கிறத சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா அதை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி
விவரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து அதை எழுதிக்கோங்க. நான் வந்து இப்போ சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கிட்டேன். அதில் ஹேஷ்டாக் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஹேஷ்டாக் கொடுக்கல ஸ்பேஸ் விடாமல் கொடுத்துக்கோங்க. ஸ்பேஸ் விட்டிங்கன்னா அந்த அதாவது கீழே வந்து ஒரு கோடு மாதிரி போடணும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்கள்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ ஒரு டெமோக்கு தான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃப்கோர்ஸ் அந்த அன்லிஸ்டடில் கொடுத்தது அப்படியே இருக்கும். பப்ளிக்கில் கொடுத்துறாதீங்க, டேரெக்டாக பப்ளிக் ஆயிரும். ஸோ அன்லிஸ்டட்லேயே இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது ஆட் டு பிளேலிஸ்ட் அந்த ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் யூடியூப்லேயே கிரியேட் பண்ணிக்கிடவும் செய்யலாம். இதில் டேக் உங்களுடைய வீடியோ எதை பற்றினது அப்படிங்கிறத, அதாவது ஒரு யூடியூப்பில் ஒரு வியூவர் எப்படி உங்களுடைய வீடியோ சர்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் வந்து இதில் கொடுக்க வேண்டியிருக்கும். ஜஸ்ட் யூடியூப்லனாலும் சர்ச் பண்ணி பாருங்கள். சஜஷனாக நிறைய வேர்ட்ஸ் வரும். அதுலேயும் இருக்கக்கூடியதை நீங்கள் சூஸ் பண்ணி இதில் கொடுத்துக்கலாம். இதுக்குன்னு நிறைய கீவேர்ட் டூல்ஸு சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். உங்களுடைய சேனல் நேமையும் நான் இப்போ ராஜான்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுடைய சேனல் நேமையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. கிளியராக இதில் வந்து என்ன கேட்டகரி உங்களுடைய வீடியோ கண்டென்ட் வந்து எதை பற்றினது அப்படிங்கிற அந்த கேட்டகரி கொடுத்துட்டு, அதுக்கடுத்து லைசன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸில் இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து அலோ கமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் யூசர் ரேட்டிங் எல்லாமே இனேபிள் பண்ணிக்கோங்க. அலோ எம்பெடிங்கையும் இனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் நல்லது தான். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே பக்காவாக பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷனை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இதில் தம்ப்நெயில் எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டம் தம்ப்நெயில் இப்படி வரும். இதில் வந்து எனக்கு இனேபிள் ஆகலை. இதற்கான காரணம் என்னன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களோட அக்கௌண்ட் யூடியூப் அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணணும். ஐகார்டில் கொடுக்குறேன், அந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த தம்ப்நெயிலை டவுன்லோட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளியராக சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து சேவ் ஆகிரும். இது போக எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் studio.youtube.com அப்படின்னு போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த எண்டு ஸ்க்ரீனு ஐகார்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கிளியராக சொல்லி முடிச்சிட்டேன். இதுதான் பேசிக்காக யூடியூப்பில் அப்லோட் பண்ணக்கூடிய விஷயம். நீங்கள் ஒரு மொபைலில் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கைஸ், இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய வீடியோ ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே பக்காவாக முடிச்சிட்டேன், எல்லா சேஞ்சஸும் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் பப்ளிக் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுடைய வீடியோ அடுத்தவங்க பார்க்குற மாதிரி போகும். ஸோ பப்ளிக்கில் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோவில் வந்து இதை தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நான் எப்படி யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதே மாதிரி மொபைல் வச்சுருக்கவங்க மொபைல் மூலிமா எப்படி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிட்டேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா பிசியில் டெஸ்க்டாப் வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாதிரி தான். இதனால எந்த விதத்துலையும் யூடியூப்பில் சர்ச்சிங்லையோ இல்லை சஜஷன்ஸ்லையோ மாறுதல் ஏற்பட போகிறதில்ல. ஆடியன்ஸுடைய என்கேஜ்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ உங்களுடைய சேனலில் உள்ள ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப என்கேஜ்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் வைஸும் சரி, உங்களுடைய வீடியோவுடைய வியூஸ் வைஸும் சரி, நல்லாவே க்ரோத் ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கேள்வி மட்டும் சந்தையில் தான் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பத்தி போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் ஏதாவது இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறத என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஒரு ஜாயின் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மெம்பர் ஆகிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸா நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும். ஸோ மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை பை. See you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.